நாம் ஏன் மாமிசம்லாம் சாப்பிட்றோன்னா, நமக்கு தாழ்வு மனப்பான்மை. மனுஷங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. அதனால தான் மாமிசம் சாப்பிட்றாங்க. தயிர், மோர், வெண்ணெய், நெய், தானிய உணவுகள் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. ஏன் மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்றாங்க? மாமிசத்தை ஏன் சாப்பிட்றாங்க? மீனை பிடிச்சி ஏன் சாப்பிட்றாங்க? முட்டை, இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மையால் தான் மனுஷங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன் மனுஷங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இந்த அப்படின்னு பார்த்தா, இவங்க அடிமைப்படுத்துகிறாங்கல்ல. இப்போது சொகுசாக வாழணும், காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கணும், இயந்திர அறிவியல் உலகில் சொகுசாக வாழணுங்கிறதுக்காக அடிமைப்படுத்துகிறாங்கல்ல. அடிமை எங்கே படுத்துகிறாங்க? தொழிலில் அடிமைப்படுத்துகிறாங்கல்ல. ஒரு மேலதிகாரி, மேனேஜர், முதலாளி, சூப்பர்வைசரு அவர் வேலை வாங்குவார். நமக்கு கீழே 4 பேரை நாம் வேலை வாங்குவோம். நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை வேலை வாங்குவாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தினால யாருன்னே தெரியாதவங்களுக்காக நம்ம பயந்து பயந்து வேலை செய்வோம். அவங்க திட்டுவாங்க, அதை வாங்கிப்போம். அப்போது இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, இதனால் மனுஷங்களுக்கு ஒரு அவமானம், ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த மாதிரி எதுக்காக இந்த அடிமைத்தனத்தை சகிச்சுக்கிறாங்க? இந்த வசிப்பிடத்தில் நமக்கு ஒரு சொகுசாக வசிக்கிறோம்ல, டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, ஃபேனு, இப்படியெல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கை. காரு, பங்களா, வாகனங்கள், இந்த மாதிரியான வசதிகளை அனுபவிக்கிறதுக்காக நம்ம இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டோம். இந்த அடிமைத்தனம் நமக்கு அவமானத்தை தரும். இந்த அவமானத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். எதனால? இந்த சொகுசான வாழ்க்கைக்காக. அதாவது ஒரு ஓட்டு வீட்டில் வசித்தால் கூட அது கூட சொகுசு தான். ஏன்னா இயற்கையில் மனிதர்கள் குடிசையில் தான் வாழ்வார்கள். காடுகளில் குடிசையில் தான் வாழ்வார்கள். மண் தரையில் தான் படுப்பார்கள். அப்படி இருக்கும்போது மண் தரையோடு உள்ள ஒரு குடிசையோடு ஒப்பிடும் பொழுது ஓட்டு வீடு கூட சொகுசானது தான். ஓட்டு வீடு, சின்ன காங்கிரீட் வீடு. அப்போ நம்ம இன்றைக்கி பெரிய பெரிய காங்கிரீட் வீடு, பங்களாக்கள்லாம் மனுஷங்க வசிக்கிறாங்க. அந்த மாதிரியான வசதிகளுக்கு ஆசைப்பட்டு தான் அடிமையாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. நீங்கள் என்ன வேலை வாங்க, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். அது மாதிரி நான் வேலை சொன்னால் செய்கிறதுக்கு இங்கே 4 பேர் இருப்பாங்க. 4 பேரை நானும் வேலை வாங்குவேன். என்ன நீங்கள் வேலை வாங்குங்க. நீங்கள் என்னை எள்ளுன்னா நான் எண்ணெய் அனுப்பேன். ஏன்னா இந்த வேலையை செஞ்சு எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் நான் சொகுசாக வாழ போகிறேன். ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். ஏற்றுக்கொண்ட அடிமைத்தனம். ஆனாலும் அது அடிமைத்தனம் தான். நீ ஏற்றுக்கிட்டாலும் அது அடிமைத்தனம் தான். நீ ஏற்றுக்கிட்ட இப்போ பெண் அடிமைத்தனம் கூட அதை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஏற்றுக்கிட்டாலும் அது அடிமைத்தனம் தான். அது கேடு தான் தரும். அது அவமானத்தை தான் தரும். நீ ஏற்றுக்கிட்டாக்கா அது இப்போ உடன்கட்டை ஏறினாங்க. அன்றைய காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த காலகட்டங்களில் உடன்கட்டை ஏறுவதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கிட்டனால அது உனக்கு அந்த தீ சுடாதா? நெருப்பில் ஒரு பெண் கணவன் இறந்த அந்த சிதையில் விழுந்து எரியும் போது அந்த பெண்ணுக்கு அது வலிக்காதா? வலிக்கும்ல. ஏற்றுக்கிட்டாலும் அது வலிக்கும் தானே. அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் செஞ்சுக்கிட்டு தொழில்ங்கிறது தனித்து நின்று தான் செய்ய வேண்டும். நமக்கு நாமே முதலாளி, நமக்கு நானே தொழிலாளி. நம்மளை தான் நாம் வேலை வாங்கணும். நாம் தான் நமக்காக வேலை செய்ய வேண்டும், தவிர இன்னொருத்தர் நம்மளை வேலை வாங்கக்கூடாது. அப்போ அதுதான் தொழிலுக்கான இலக்கணம். ஒரு ஆடோ மாடோ இன்னொரு ஆடோ வேலை வாங்குதா? அதிகாரத்தை காட்டி அச்சுறுத்தி வேலை வாங்குகிறதா? நம்ம ஒரு அம்மா ஒரு வேலை சொல்கிறாங்க, உதவி செய்யலாம். உதவிங்கிறது கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடியது, எளிதானது. ஆனால் வேலைங்கிறது கஷ்டமானது. பிறருக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்கள் கடினமான வேலைகளை பிறருக்கு பயந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் உதவியாக யாராவது உதவி கேட்பாங்க. அந்த உதவிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடியது, மென்மையானது. உதவி செய்வது மென்மையானது. ஆனால் நாம் இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறோம் பாருங்கள். ஒருத்தர் மேனேஜருக்கோ முதலாளிக்கோ பயந்துக்கிட்டு, மேலதிகாரிக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஒரு வேலை செய்கிறோம் பாருங்கள். இது கடினமானது. இதுக்கு கடுமையான அச்சுறுத்தல் தேவை. நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை அச்சுறுத்துவாங்க. அப்போ தான் நம்ம அந்த வேலையை செய்வோம். ஒழுங்காக வேலை செய்யலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வேலையை விட்டு தூக்கினா நமக்கு பணம் கிடைக்காது. பணம் கிடைக்கலனா நமக்கு சாப்பிட முடியாது. பணத்தை வச்சு தான் நம்ம உணவெல்லாம் வாங்கணும். அப்புறம் குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கட்டணும், அல்லது இஎம்ஐ கட்டணும். அப்புறம் நடுத்தருக்கு வந்துடும், வறுமையில் தள்ளப்படும், குடும்பம் கஷ்டப்படும். இப்படிப்பட்ட அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு இந்த அவமானத்தை, இந்த அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதனால் மனுஷங்களுக்கு அந்த அவமானமும் தாழ்வு மனப்பான்மையும் இருக்குது. அதனால்தான் அந்த அவமானம், தாழ்வு மனப்பான்மை, இழிவு மனப்பான்மை, அதனால்தான் மனுஷங்க இந்த மாமிசத்தை சாப்பிட்றாங்க. தாழ்வு மனப்பான்மையால் தாழ்வான செயல்களை செய்கிறார்கள். தாழ்வு மனப்பான்மையால் தாழ்வான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் இழிவான உணவுகள், நோய்களை தரக்கூடிய உணவுகள்.
நோய்களை தரக்கூடிய உணவுகள் இவையெல்லாம் இழிவான உணவுகள். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் இழிவான உணவுகள். ஏன்னா இவங்க இழிவு நிலையில் இருக்காங்க. அதனால தான் இழிவான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். இழிவு நிலைன்னா என்ன? அடிமைத்தனத்தில் இருக்குது. அடிமைத்தனத்தால் பாதிக்கப்படுகிறது. அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இழிவான நிலையை ஏற்றுக்கொண்டு, அடிமைத்தனம் என்கிற இழிவான நிலையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மனிதர்கள் அவமானத்தில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அவமானத்துலேயும் இழிவான ஒரு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மையிலும் தான் இந்த மாமிசத்தை, மீன், முட்டை, தயிர், நோய்களை தருகிற உணவுகளான இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், தானியம், இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா தாழ்வு மனப்பான்மை, இழிவு மனப்பான்மை, அவமானம், அடிமைத்தனத்தினால் ஏற்பட்ட அவமானம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனத்தினால் ஏற்பட்ட அவமானத்தில் அந்த தாழ்வான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். நோய்களை தருகிற தாழ்வான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அந்த உணவுகளை சாப்பிட்டதுனால்தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் வருது. சொகுசாக வாழணுங்கிற ஆசையே இழிவான ஆசை தான். குடிசையில் வாழ்கிறாங்கல்ல, அதுதான் ஒரு நல்ல ஆசை, ஒரு தகுதியான ஆசை. ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, காடுகளில் குடிசைகளில் மண் தரையில் நீங்கள் புல்லையோ எதையோ ஒன்று போட்டு அது மேலே படுத்து தூங்குறீங்க, அதுதான் உயர்வான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம காங்கிரீட் கட்டடங்களில் வசிக்கிறோம்ல, இதெல்லாம் தாழ்வான ஒரு வாழ்க்கை, ஒரு இழிவான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அடிமைப்படுத்தி தான் ஒரு வீட்டை கட்டுறீங்க. அடிமைப்படுத்துறீங்கன்னா நீ ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் உனக்கு சம்பளம் தருவேன் அப்படின்னு பயமுறுத்தி தான் நீங்கள் ஒருத்தரை வேலை வாங்குறீங்க. அவங்க ஒன்றும் உங்கள் மேலே அன்பு பாசம் வச்சு உங்களுக்கு அந்த வீட்டை கட்டி தரல. அவங்கள பயமுறுத்துறீங்க, பிளாக்மெயில் பண்ணுறீங்க. ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நீ சம்பளம் தர மாட்டேன், சம்பளம் தரலைன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்காது, சாப்பாடு உன்னால் உன் குடும்பமும் சரி நீயும் பட்டினி கிடப்ப, வறுமையில் தள்ளப்படுவ, நடுத்தருக்கு வந்துடுவ, அதனால் ஒழுங்காக வேலை செய்ய, அப்போ தான் நான் சம்பளம் தருவேன், அப்போ தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இப்படி அச்சுறுத்தி தான் நாம் இந்த உலகத்தில் எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா வேலையும் நம்ம வாங்குகிற எல்லா வேலையும் அப்படி தான் அச்சுறுத்தி, வன்முறையை காட்டி, வறுமை என்கிற ஆயுதத்தை காட்டி, அவங்கள பயமுறுத்தி அச்சுறுத்தி தான் நம்ம வேலை வாங்குகிறோம். வேலை வாங்கி தான் ஒரு வேலையை சாதிக்கிறோம். இங்கே சாதனைகள் அப்படித்தான் நிகழ்த்தப்படுகிறது. அப்போ நமக்கு இது மனுஷங்களுக்கு அவமானத்தை தான் தரும். அடிமைத்தனத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது அவமானத்தை தான் தரும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவமானங்கள் இதெல்லாம். அதனால் மனுஷங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, இழிவு மனப்பான்மை. அதனால தான் இழிவான உணவுகளை சாப்பிடுகிறார். நோய்களை தருகிற இழிவான உணவுகளை சாப்பிட்டு மெதுவாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட அவமானத்தின் காரணமாக மெதுவாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நோய்களை தருகிற மாமிச உணவு, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டு, நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு மெதுவாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நோயை வரவழைச்சி மெதுவாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு உயிர் வாழாத மாதிரி, ஒரு 70 வயசில் போகிற மாதிரி இப்போவே அதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த அவமானம், இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட அவமானத்தின் காரணமாக அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த போதைப் பொருள்லாம் ஏன் பயன்படுத்துகிறாங்க? அதுவும் அவமானம்தான். இந்த அடிமைத்தனத்தினால் ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம், அவமானத்தின் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம், அதிலிருந்து விடுபடுவதற்காக சிகரெட் பிடிக்கிறாங்க, மது அருந்துகிறார்கள். அதன் மூலம் அவர்கள் அந்த அவமானத்தை ரொம்ப சகஜமாக மாற்ற முயற்சி செய்கிறாங்க. போதைப்பொருள் ஏன் சிகரெட் பிடிக்கிறாங்க, ஏன் மதுபானம் அருந்துகிறார்கள்? எல்லாருமே யாரோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மேலதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கு யாரோ 4 பேர்த்த இவங்களும் வேலை வாங்குவாங்க. இங்கே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். தொழிலுங்கிறது என்னென்னா தனித்துன்னு தான் செய்யணும். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவருக்கு பயந்து அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோம், அவர்கிட்ட பணிஞ்சு போய் நிற்கிறோம். ஏன்னா அவர் நம்முடைய மேலதிகாரி, இல்லைன்னா அவர் நம்மளை விட்டு வேலையை விட்டு தூக்கிடுவார் அப்படின்னு பயந்து போய் நம்ம அவர்கிட்ட வேலை செய்கிறோம். அப்போ இதெல்லாம் மனுஷங்களுக்கு பயங்கர அவமானத்தை தரும். ஒரு ஆடு மாடு கூட அப்படி யாரையும் பார்த்து பயப்படாது. ஒரு மாடு இன்னொரு மாடை பார்த்து பயப்படாது. ஒரு மாடு இன்னொரு மாட்டை அதிகாரம் பண்ணாது. அந்தந்த மாடு தனித்து தான் உணவை தேடுவது தான் தொழில். அப்படின்னா மாடு புல்லை மேய்தில்ல, அது மாடுக்கு அதுதான் தொழில். அப்போ மனுஷங்களுக்கு எது தொழில்? மாடு புல்லை மேய்து, மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா செடி கொடி மரங்களை நட்டு அதை விவசாயம் பண்ணி அதிலேருந்து உணவை உற்பத்தி பண்ணி அதை சாப்பிடுவாங்க. மனிதர்கள் செய்கிற தொழில் கொஞ்சம் வித்தியாசமானது.
ஆனால் வந்து மாடுங்கிறது மாடும் தொழில் செய்யும். ஆடு மாடு எல்லாமே தொழில் செய்யும். தொழில் அது பிற உயிரினங்களுக்கு எது தொழில்? நேரடியாக உணவை தேடுவது தான் தொழில். ஒரு சிங்கத்துக்கு எது தொழில்? வேட்டையாடுவது தான் தொழில். சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு வேட்டையாடுவது தான் தொழில். மாடுகளுக்கு புல்லை மேய்வது தான் தொழில். அதுபோல் மனுஷங்களுக்கு எது தொழில்? உணவை உற்பத்தி செய்து சாப்பிடுவது தான் தொழில். விவசாயம்தான் தொழில். அப்போ தொழில்ங்கிறத தனித்து நின்று தான் செய்ய வேண்டும். அப்போ வந்து உணவை உற்பத்தி செய்வதற்கு எளிதான விவசாயத்தை செய்யணும். அப்போ தான் நீங்கள் தனித்து நின்று அந்த விவசாயத்தை செய்ய முடியும். எளிதானன்னா செடி கொடிகளை மரங்களை நட்டு அதுக்கு நீர் ஊற்றி உரம் போட்டு அதிலேருந்து வரைக்கிற காய்கறிகள் பழங்களை பறித்து சாப்பிட்ணும். இலைதழைகளை கீரைகளை கிழங்குகளை பயிர் வகைகளை பருப்புகளை காளான்களை இதை பறித்து நம்ம சாப்பிட்ணும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய எளிதான தொழில். விவசாயம்தான் நம்முடைய தொழில். தனித்து தான் செய்ய வேண்டும். எப்படி பிற உயிரினங்கள் ஆடு மாடெல்லாம் தனித்து தானே உணவை தேடுகிறது, அது மாதிரி இப்போது நாமளும் தனித்து நின்று தான். இப்போ சிங்கம் புலி சிறுத்தைகள் தனித்து நின்றும் வேட்டையாடும், கூட்டமாகவும் வேட்டையாடும். இருந்தாலும் கூட்டமாக வேட்டையாடினாலும் அவைகள் தனியாகத்தான் அங்கு வேட்டையாடுது, தனித்தனியாக வேட்டையாடுது. ஒரு உயிரினத்திற்காக ஒரு மானை வந்து 4 சிங்கம் சுற்றி வளைச்சி வேட்டையாடும்போது நம்ம கூட்டாக ஒற்றுமையாக வேட்டையாடுறோங்கிற உணர்வுலாம் கிடையாது. எல்லாமே தனித்தனியாக தான் வேட்டையாடுது. என்ன ஒரு மான் தான் அங்கே இருக்குது. அந்த ஒரு மானுக்காக 4 சிங்கங்கள் போட்டி போடுது. அவ்வளோதானே தவிர ஒற்றுமையாக ஒரு சிங்கம் வந்து நீ அந்த பக்கமாக வா, இன்னொரு சிங்கம் நீ இந்த பக்கமாக வா, நீ முன்னாடி போய் அந்த மானை பிடிச்சி கடி அப்படின்னு அது வந்து உத்தரவிட்டுக்கிட்டா இருக்குது. நீ வந்து தலையை கடி, நான் கழுத்தை கடிக்கிறேன், நீ வந்து வாழை பிடி, நீ வந்து காலை பிடி அப்படின்னா சொல்லி வேலையாக வாங்குது. சும்மா அது வந்து போய் வேட்டையாடுது, அவ்வளோதான். ஒரு மான் தான் அங்கே இருக்குது. அங்கே 4 மான் இருந்தால் அந்த 4 சிங்கமும் 4 மானை நோக்கி ஓடும். அங்கே இருக்கிறது ஒரு மான் தான். அதனால் 4 சிங்கமும் அந்த ஒரு மானுக்காக போய் போட்டி போட்டு கடித்து சாப்பிடுது, அவ்வளோதான். மற்றபடி பிற உயிரினங்கள் வந்து ஒன்றை ஒன்று வேலை வாங்குவதில்லை, நாம் தான் வேலை வாங்குகிறோம். அதனால் பிற உயிரினங்களுக்கு எது தொழில்? அவைகளை உணவை தேடுவது தான் அவைகளுக்கு தொழில். அதுபோல் நமக்கு உணவை தேடுவது எது? பிற உயிரினங்கள் நேரடியாக போய் உணவை தேடும். நமக்கு எது உணவை தேடுவது? நமக்கு எது தொழில்? நம்ம விவசாயம் பண்ணி செடி கொடிகளை மரங்களை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி உரமிட்டு அதுலேருந்து காய்க்கிற காய்கறிகள் பழங்களை எடுத்து நாம் சாப்பிடுவோம். அதுதான் நமக்கு தொழில். நாம் தொழில் செய்கிற முறைங்கிறது வேறு மாதிரியானது. பிற உயிரினங்கள் தொழில் செய்கிற முறை வந்து நேரடியானது. நம்ம வந்து பொறுத்திருந்து காத்திருந்து பாதுகாத்து 4-5 மாதம் காத்திருந்து தண்ணி ஊற்றி உரமிட்டு அப்படி நம்ம தொழில் செய்வோம். அதனால் தொழில்னால் தனித்து தான் செய்ய வேண்டும். அதுதான் இயற்கை விதிமுறை. இயற்கை விதிமுறையில் தொழில்னால் அது விவசாயம் மட்டும்தான், வேறு எதுவும் தொழிலே கிடையாது. விவசாயம்தான் தொழில், வேறு எதுவும் தொழில் கிடையாது. அப்படி இருக்கும் உணவை தேடுவது தான் தொழில், வேறு எதுவும் தொழில் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாம் வந்து தனித்து தான் தொழில் செய்யணும். இன்றைக்கி நாம் 4 பேர் நம்மளை வேலை வாங்குகிறாங்க, நாம் 4 பேரை வேலை வாங்குகிறோம். இதெல்லாம் நமக்கு அவமானத்தை தான் தரும். இதெல்லாம் வந்து நமக்கு தாழ்வு அடிமைத்தனம் என்பது நமக்கு அவமானத்தையும் தாழ்வு மனப்பான்மை இழிவு மனப்பான்மையை தான் தரும். அந்த அவமானத்தின் காரணம், அடிமைத்தனத்தினால் ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக தான் நாம் என்ன பண்ணுறோம்? அவமானத்தின் காரணமாக நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்டு மெதுவாக தற்கொலை செய்து கொள்கிறோம். அடிமைத்தனத்தினால் ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக நமக்கு தாழ்வு மனப்பான்மை இழிவு மனப்பான்மை ஏற்பட்டு வாழ்வதற்கே கூச்சப்பட்டு நோய்களை ஏற்படுத்தி கொள்கிற உணவுகளை சாப்பிட்டு மெதுவாக தற்கொலை செய்து கொள்கிறோம். அதைத்தான் நாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.